A standard die has 6 faces. So இது ஒரு face 1, 2, 3, 4, 5, 6 which are shown below. Find the order of rotational symmetry. நமக்கு line of symmetry. Line of symmetry கண்டுபிடிச்சிட்டோம்னா that will be equal to order of rotational symmetry. That will be equal to order of rotational symmetry. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் லைக் அ ஸ்கொயர். பாருங்க, இந்த பக்கம் இப்படி கட் பண்ணாலும் இது ஹாஃபா கட் ஆகும், இது கட் பண்ணாலும் ஹாஃபா கட் ஆகும், இப்படி கட் பண்ணாலும் ஹாஃபா கட் ஆகும், இப்படி கட் பண்ணாலும் ஹாஃபா கட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகருக்கு இட் ஹேஸ் ஹவு மச் லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. கிளியரா? ஸோ இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன், செகண்ட் ஃபிகருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ செகண்ட் ஃபிகர் இருக்கு. ஸோ இதுதான் ஒரிஜினல் ஃபிகர். திஸ் இஸ் ஒரிஜினல் ஃபிகர். சரியா? ஒரிஜினல் ஃபிகர். இதையும் நம்ம எடுத்துக்க கூடாது, இது ஒரிஜினல் ஃபிகர்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதை நான் என்ன பண்றேன், ரொட்டேட் பண்றேன். பாத்தீங்களா? இது என்ன பண்றேன், இங்க பாருங்க 90 டிகிரி, இப்படி அப்படியே 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். இதுவும் இதுவும் சேமா அப்படின்னு பார்த்தோம்னா நோ இட் இஸ் நாட் சேம் இல்லையா? இந்த பக்கம் 2 ஹோல் இருக்கு, ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த பக்கம் 2 ஹோல் இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் சேம். இப்போ என்ன பண்றேன், இதே ஃபிகர் எடுத்து ஏற்கனவே 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணா என்ன ஆகும், 180 டிகிரி ஆயிடும். ஸோ இதை பாருங்க, இன்னொரு 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்றேன். அப்போ எத்தனை டிகிரி ஆகுது பாருங்க, 180 டிகிரி. ரெண்டாவது ரொட்டேஷன். ரெண்டாவது ரொட்டேஷன்ல பாத்தீங்கன்னா இதுவும் இதுவும் சேமா? எஸ். ரைட்? எந்த ரெண்டு ஃபிகரும் சேம்? ஃபர்ஸ்ட் ஃபிகரும் இதுவும் சேம். இப்போ இதுவே நான் என்ன பண்றேன், இன்னொரு ரொட்டேஷன் கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ, 180ல இருந்து நான் 370 டிகிரி ரொட்டேட் பண்றேன். 370 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது பாருங்க, நம்ம எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர் கூட தான் கம்பேர் பண்ணணும். சரியா? இப்போ இந்த ஃபிகரும் சேமா? நோ. நெக்ஸ்ட் இதே ஃபிகரை என்ன பண்றேன், ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்குறேன். தட் இஸ் 360 டிகிரி. பாருங்க, இங்க இருக்கு. இது திரும்ப அப்படியே கொண்டு வந்து ஒரிஜினல் பொசிஷன் 360 டிகிரி கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபிகரும் சேமா அப்படின்னு கேட்டா எஸ், இட் இஸ் சேம். அப்போ எத்தனை எஸ் வந்திருக்கு பாருங்க, 2 எஸ் வந்திருக்கு. 2 எஸ் வந்திருக்குன்னா வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் 2. இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி எங்கெங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாருங்க, இங்க ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரையலாம், இங்க ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரையலாம். கிளியரா? இதுக்கு நம்ம இங்க லைன் ஆஃப் சிமெட்ரி வரையலாம். இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரையலாம், இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரையலாம். அப்பதான் வந்து கரெக்டா கோயின்சைட் ஆகும். அது அந்த பக்கம் வரைஞ்சோம்னா அந்த டாட்ஸ் கோயின்சைட் ஆகாது. ஸோ யூ ஹேவ் 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அண்ட் இட் ஹாஸ் 2 ரொட்டேஷனல் சிமெட்ரி. கிளியரா? இப்போ தேர்ட் ஒன் பார்த்தோம்னா இதே மாதிரி லைன் ஆஃப் சிமெட்ரி வரையலாமா? பாருங்க, இது எல்லாமே இந்த டாட் எல்லாத்தையும் ஹாஃபா கட் பண்ணி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரையலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரையலாம். ஸோ இந்த பக்கம் கட் பண்ணா என்னது, இந்த டாட் ஹாஃபா இருக்கும், இந்த டாட் இந்த டாட்டோட கோயின்சைட் ஆகிடும். இதுவும் வந்து ஹாஃபா இருக்கும், கோயின்சைட் ஆகும். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. கிளியரா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, உங்களுக்கு இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேர்ட் ஒன்னை இதே மாதிரி ஏன் 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தேர்ட் ஒன்னும் செகண்ட் ஒன் மாதிரியே தான் நான் வந்து ஃபோர்த் ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் இதுக்கு வந்து 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்க.
இந்த ஃபிகர் இருக்கு. இப்போ நான் இத என்ன பண்றேன்? 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். ஸோ இந்த ஃபிகர நான் பாருங்க அப்படியே இப்படி திருப்புறேன். திருப்புனா இந்த 2 ஃபிகருக்கும் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இதுவும் சேம் தான். கிளியரா? அப்புறம் இதே ஃபிகர நான் என்ன பண்றேன்? திரும்ப இன்னொரு 90 டிகிரி பாருங்க. இன்னொரு 90 டிகிரிக்கு திருப்புறேன். திருப்புனா ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இதுவும் ஒரே ஃபிகர் தான். திரும்பவும் இந்த ஃபிகர நான் என்ன பண்றேன்? இன்னொரு 90 டிகிரிக்கு திருப்புறேன். இப்போ வந்து 270 டிகிரி ஆயிப்போச்சு. இப்ப பாருங்க. இதுவும் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இல்ல. அப்புறம் இந்த ஃபிகர இன்னொரு 90 டிகிரிக்கு திருப்புறேன். அப் டூ 360 டிகிரி தான் நம்ம திருப்போம். திரும்பவும் அதே பார்த்தோம்னா திரும்ப முதல்ல இருந்து வந்துரும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்னென்ன டிகிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 180 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 270 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 360 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இதான் ஃபர்ஸ்ட் ஃபிகர். நமக்கு தேவையான ஃபிகர். இது பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாரி தான் இருக்கு. 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 அப்போ ஹவ் மச் இட் ஹாஸ் 4 ரொட்டேஷனல் சிமெட்ரி. கிளியரா? எதெல்லாம் கரெக்ட்டா கோயின்சைட் ஆகுதோ, அத தான் நம்ம என்ன சொல்றோம்? 4 ரொட்டேஷனல் சிமெட்ரி. தேர்ட் ஒன்னுக்கு வந்து 2 தான் இருக்கு. ஃபோர்த் ஒன்னுக்கு வந்து என்னது? 4 ரொட்டேஷனல் சிமெட்ரி. கிளியரா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஹவ் மச் 2னா இது 1, இது 1. அப்புறம் இங்க 1, இங்க 1. ஸோ இட் ஹாஸ் 4 லைன் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். ஃபிஃப்த் ஒன்னுக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னெல்லாம் வரையலாம் பாருங்க. இது அப்படியே ஹாஃபா கட் ஆகும். அதே மாரி இது அப்படியே ஹாஃபா கட் ஆகும். இது அப்படியே ஹாஃபா கட் பண்ணலாம். இது அப்படியே ஹாஃபா கட் பண்ணலாம். ஸோ ஃபிஃப்த் ஒன் ஆல்சோ ஹேவிங் 4 ரொட்டேஷனல் சிமெட்ரி. கிளியரா? சிக்ஸ்த் ஒன் பாருங்க. இதுக்கு இப்படி ஒரு ஹாஃப் கட் பண்ண முடியும். அப்புறமா இப்படி ஒரு ஹாஃப் கட் பண்ண முடியும். இந்த மாரி டயகனல்ல ஹாஃப் கட் பண்ண முடியாது. ஏன் முடியாது? இதுவும் கோயின்சைட் ஆகாது. சரியா? டயகனல்ல இப்படி கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிறதும் கோயின்சைட் ஆகாது. ஸோ இட் ஹாஸ் 2 ரொட்டேஷனல் சிமெட்ரி. கிளியரா? நம்ம சிக்ஸ்த் ஒன் மட்டும் நம்மளுடைய இதுல வச்சு போட்டு பார்க்கலாம். ஏன் வந்து கோயின்சைட் ஆகல, அந்த மாரி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது வந்து 90 டிகிரி. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், நார்மல் ஃபிகர 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றேன். பாருங்க 90 டிகிரி ரொட்டேட் பண்ணா, நமக்கு கோயின்சைட் ஆகுதா? இல்ல. இல்ல தானே? ஸோ ஃபர்ஸ்ட் 90 டிகிரி போடும்போது என்ன ஆகுது? கோயின்சைட் ஆகல. பாருங்க இந்த டாட்ஸ் இப்படி இருக்கு, இந்த டாட்ஸ் இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், செகண்ட் டைம் 90 டிகிரி தட் மீன்ஸ் 180 டிகிரி நான் ரொட்டேட் பண்றேன். பாருங்க 180 டிகிரி ரொட்டேட் பண்ணா நமக்கு என்ன வந்தாச்சு? இதுவும் ஒரே மாதிரி வந்தாச்சா? அப்போ இதுவும் எஸ். அப்போ ஒரு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் டைம் ரொட்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது? 270 டிகிரி ரொட்டேட் ஆகுது. 270 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபிகரோட இது கோயின்சைட் ஆகுதா? கோயின்சைட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஃபிகர் போது தான் கம்பேர் பண்ணணும். மீதி எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இது திரும்பவும் என்ன பண்றேன்? 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றேன். இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணா என்ன ஆயிடும்? 360 டிகிரி ஆயிடும். கோயின்சைட் ஆகுதா? இப்போ இதெல்லாம் எஸ், இதெல்லாம் நோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளுடைய கம்பேர் ஃபிகரு. இதுக்கு எஸ், இதுக்கு நோ இல்லையா? இது கோயின்சைட் ஆகல. அப்போ இது எஸ், இதுவும் எஸ். அப்போ ஹவு many ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 2 ரொட்டேஷனல் சிமெட்ரி. அந்த 2 எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒன்று வரும், இப்படி வரும். ஸோ இது பாதியா இப்படி பண்ணலாம், இது பாதியா இப்படி பண்ணலாம். இந்த பக்கம் பாதி போட்டோம்னா இதுவும் கோயின்சைட் ஆகாது. ஸோ இட் ஹாஸ் 2 ரொட்டேஷனல் சிமெட்ரி. கிளியரா?